இது தக்கலையில இருக்குது. பேலஸ் வந்துட்டோம். நாங்க வந்துட்டோம். இப்ப பழம் வச்சு சாப்பிட்டுருக்கோம். வாங்க வீடியோ சீட்டா இருக்கு. இதுக்குள்ள ஃபேமஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறோம். பத்மநாபுரம் பேலஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, மோஸ்ட்டாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நாகர்கோயிலில் இருக்குது. அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ், எல்லாருமே பார்க்கக்கூடிய இடம் தான். நாங்கள் எவ்வளோ நாள் இருக்கோம், ஊருக்கு போகிறோம் வரோம். பட் இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் பத்மநாபுரம் பேலஸ். அங்கே போயிட்டு அங்கே என்னென்னலாம் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதோட ஸ்டோரி என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. உங்களுக்கு என்னென்னு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பழம்பொரி, சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே போனாலே இது வாங்கி சாப்பிட்றணும். இங்கெல்லாம் நம்ம வந்து வீட்டில் செய்வோம், பட் அங்கே உள்ள இந்த டேஸ்ட் மாதிரி வராதுல்ல. ஸோ யாருக்கெல்லாம் பழம்பொரி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல்லாமே இந்த பேலஸோட அவுட் சைடு வியூ தான். இங்கே வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம போகலாம், நடந்தே போயிடலாம். போகும்போது வந்து அந்த பில்டிங்லாம் பார்க்க ரொம்ப பழைய காலத்து பில்டிங்லாம் மாதிரி இருக்கும். கூப்பிடாவல. இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் தான் வந்து பத்மநாபுரம் பேலஸோட என்ட்ரன்ஸ், தக்கலையில் இருக்குது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் விசிட் பண்ணியிருப்பீங்க. விசிட் பண்ணாதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு. எப்போவுமே உள்ளே போனவொடனே வந்து நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இங்கே வந்து எல்லாரோட ஸ்லிப்பர்ஸும் ஒரு பையில் வச்சுட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு குட்டி டோக்கன் தந்துடுவாங்க. ஸோ நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே சேஃபாக இருக்கும். நம்ம வந்து வெறும் காலோட வந்து உள்ள ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். ஹேண்ட் பாலிஷ் பண்ணிக்கலாம். 7 பீஸ் 4 கால் 2 சைடு பீஸ். இதெல்லாம் அது வந்து ஷாக்கேஸ்ல இருக்கு. வரல இருக்கு. மக்களா இது பாரு, இந்த ஒற்றை குதிரை இது சொல்லி கொடுங்க. நமக்கு எந்த பக்கம் வெளிச்சம் தேவையோ அந்த பக்கம் திருப்பி வச்சாலும் திரும்பி சுத்தாது. அது இப்ப டேமேஜ் ஆனாலும் காட்டாது. அப்படியா? கொஞ்சம் காட்டி கொடுங்க. நான் வந்து பல வருஷம் ஆச்சு. இந்த பக்கம் டேமேஜ். நான் வந்து ஒரு 30 வருஷம் இருக்கேன். எந்த பக்கம் நமக்கு வெளிச்சம் தேவையோ அந்த பக்கம் திருப்பி விட்டா அப்படியே நிக்கி, இந்த பக்கம் ஏன்னா அப்படியே நிக்கி, திரும்பி சுத்தாது. சாதாரண தூக்களுக்கு சுத்தி வரும் சுத்தாது. அந்த வெயிட் பேலன்ஸ் அந்த அங்க ஒரு வாழ்வு கொடுத்துருக்கு. அதே போல என்ன சின்ன 90 பூக்கள் 90 டிசைன். இதுல நிறைஞ்சுன்னா இதுலதான் கல்லுல பிளேட் அந்த இந்த பேலன்ஸ்ல அந்த குதிரை பேலன்ஸ்ல அந்த சங்கிலியில இருக்கு. நான் வந்து 30 வருஷம் ராஜா வந்து முன்னாடி வர அரசங்கரை வந்து ராஜா கொடுக்குறாரு. பரீனாக்கா தலை இடிச்சிட போது அம்மி. இது வந்து கட்டியா ராஜாவும் மந்திரிகளும் ஊர் பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து அரசாட்சி சம்பந்தப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற இடம். இந்த வெண்டிலேஷன்னா இயற்கையான காற்றெடுத்துக்கும் வெளிச்சத்துக்கும் வேண்டி வச்சிருக்காங்க. மற்றபடி லைட் எதுவும் கிடையாது. வெளியே பார்க்கலாம், ஆனா வெளியே நிக்கிறவங்களுக்கு உள்ளாடி தெரியாது. சுண்ணாம்பு மணல் தேங்காய் ஊடு சேட்டை வச்சு லைட் பிளாக் கலர் சின்ன உடல் பாக்ஸ் மாதிரி சரி. இதுக்குள்ளாடி சந்தனம் நல்ல தண்ணியில நைட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. மீட்டிங் தொடங்குறப்ப ஓப்பன் பண்ணோம்னா ஈஸியாக புளி நல்ல மனம் அன்னைக்கு காலத்துல நேச்சர்லான இதெல்லாம் தேவை. அப்ப இந்த அப்ப இந்த பாத வழியே தான் வருது இல்லையா ராஜா? யாரு வருது ராஜா மட்டும் இங்க ஷார்ட்கட்.
நாங்கள் மேலே ஏறி வந்தோம்ல அந்த வழி தான் இது. ரொம்ப குட்டியான வழி. அந்த காலத்துலேருந்து இப்படி தான் அந்த வழி இருந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் படிக்கட்டு. இதுதான் வந்து இந்த மீட்டிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடம். இப்போ உள்ள மக்களுக்கு இது ஒத்துக்கலாம். அந்த காலத்துல அது ஒரு தத்துவ உடம்புக்கு ஒரு பூ ஒவ்வொரு டிசைன். ये अलग टाइप का है. अब हो गया, पहले बना होगा तो एकदम अच्छी लकड़ी होगी जो आज तक बरकरार हो. நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த இடம் வந்து ராஜாங்கெல்லாம் வந்து மீட்டிங் போடுவாங்களா அந்த இடம். அங்கே தான் வந்து மீட்டிங்கே நடக்குமா. ராஜாவுக்கு வந்து தனி வழி இருக்குமா. அந்த இடத்துல தான் எல்லாருமே உட்காந்து மீட்டிங் போட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஃபேனும் அந்த மாதிரிலாம் இல்லை. அங்கே வந்து அழகா வென்டிலேஷன் எல்லாமே இருக்கு. எல்லா வசதியுமே அங்கே இருக்கு. அந்த வழியா வந்து இப்போ இந்த சைடு வந்தோம்னா இந்த படிக்கட் வழியா தான் நம்ம இப்போ இறங்கி வந்தோம். இப்படி வந்தோம்னா இங்க ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இந்த பேலஸ் தான். இந்த பேலஸில் வந்து எல்லா இடமுமே வந்து இந்த பழைய காலத்தில் இன்னுமே அப்படியே இருக்குது. சில இடம் வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜன்னல் நம்மளால மட்டும்தான் இங்கேருந்து பார்க்க முடியும். அங்கேருந்து யார் பார்த்தாலும் தெரியாது. இது வந்து குட்டி குட்டி டோர் மாதிரி ஜன்னலில். அப்புறம் இந்த லைன் வந்து ரொம்ப குட்டி, ஒரே ஒரு ஆள் தான் நடக்க முடியும். அந்த மாதிரி பாத்வேலாம் நிறைய இருக்கு. இது வந்து டோர், ஸ்லைடு டோர் மாதிரி அப்போவே வந்து இப்படி வச்சிருக்காங்க. ஷார்ட்கட் ரூட் மாதிரி இது. அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு. இந்த பேலஸ் வந்து மஸ்ட் விசிட்டு. பெட்ரூம் இந்த வேலைப்பாடு பத்தியா மரத்தில் சிற்பம் எவ்வளோ முடியும்னா உடம்பு நல்லா குளிர்ச்சி. உடம்புல எந்த நோய் வர ஹாஸ்பிட்டல்லாம் போகலாம். அப்படியே இப்படி நடந்து வந்தோம்னா இப்போ நான் நடந்துட்டு இருக்கோம்ல இந்த இடம் வந்து இந்த டைல்ஸே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக ஒயிட் கலரில் சூப்பராக இருந்தது. இங்கே தான் வந்து கீழே டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இங்கே பணிப்பெண்கள்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ராஜா ஆட மாட்டேன். ராஜா டான்ஸ் ஆட ஆடுவோம். ராஜா வந்து ராணி கூட இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கோம்ல, இது வந்து ஒரு பெரிய விண்டோ. இதோட அந்த சைடு தான் வந்து நம்ம கார் பார்க்கிங்லாம் விட்டோம்ல அதோட சைடு. இது டோட்டலாக வந்து பேக் சைடு. இது ஃபுல்லாக வந்து கார்டன் மாதிரி இருந்துச்சு. பேலஸோட பேக் சைடு ஃபுல்லாமே வந்து செடி, மரம், அப்புறம் குளம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு இங்கே. இதுதான் குளம். இதுல ஆனை குளிக்கும் தெரியுமா? வாங்க ஒரு குளம் உனக்கு காமிச்சு தரேன். வாங்க இதுல ஆனை குளிக்கண்டா. ஆனை இல்ல யானை குளிக்க, இந்த இவரோட ஃபேமிலி குளிக்கும். நீங்கள் கேமரா போதும் யாருன்னு மாட்டிக்கினார். மேல இருந்து ஓட்டையில பார்த்து ஃபுல் பேலஸும் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் என்ட்ரு ஆனதும் மெயின் என்ட்ரன்ஸ். வெளியில் வர்றது வந்து இந்த ஒரு சின்ன குட்டி வழி தான். அதுவும் ரொம்ப நல்லா மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். பத்மநாபபுரம் பேலஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.